Hi guys, welcome back to my channel. நம்மளோட சேனல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பழைய நேம் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக வைங்கன்னு சஜஷன் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து புதுசாக நேம் வச்சுருக்கேன். என்ன பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வித் மிஸ்டர் ஜின்னு வச்சுருக்கேன். ஸோ இது சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் மிஸ்டர் ஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் என்னோடய வீடியோஸ்லாம் வரும். இந்த வீடியோவில் முதுமலை டைகர் ரிசர்வுக்கு நான் எப்படி ஊட்டியிலேருந்து போயிருந்தேன், அப்புறம் வந்து அங்கே இருக்கிற சஃபாரியில் என்ன டைப் சூஸ் பண்ணன்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பைக்காரா ஃபால்ஸ், பைக்காரா லேக், ஷூட்டிங் ஸ்பாட் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஊட்டியிலேருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று கூடலூர் வழியாக போகிறது, இன்னொன்று கல்லட்டி வழியாக போகிறது. இந்த கல்லட்டி வழியாக போகிறது ரொம்ப டேஞ்சரான ரூட்டு. இந்த கல்லட்டி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டியிலேருந்து தலைக்குந்தா செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து இப்போ நீங்கள் கல்லட்டி வழியாக போனீங்கன்னா உங்களை வந்து நிறுத்தி செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து TN43 அதாவது ஊட்டி லோக்கல் வண்டியாக இருந்தால் மட்டும்தான் வந்து கல்லட்டி ரூட்டில் போக முடியும். ஏன்னா வந்து இந்த ரூட்டில் வந்து 36 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இந்த ரூட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆனதுனால நிறைய ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும், மலையை விட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து செகண்ட் கியரில் தான் போகணுன்னு இருக்கும். நீங்கள் இந்த செக் போஸ்ட்டை தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இயர் வைஸ்ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியும். இந்த தலைக்குந்தா செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹேர்பின் பெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரூட்டில் மொத்தம் 36 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஹேர்பின் பெண்ட்ஸு. எல்லாம் வந்து ஸ்லோப்பில் கீழே இறங்குறதுனால ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் வந்து பார்த்து தான் போக முடியும், செகண்ட் கியரில் தான் போகணும். அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து கல்லட்டி செக் போஸ்ட்னு இன்னொரு செக் போஸ்ட் வந்துடும். இந்த செக் போஸ்ட் எதுக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் ரூல்ஸ் தெரியாமல் வேறு நம்பர் பிளேட் இருக்க வண்டியில் இந்த வழியாக வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களை ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ரூட்டில் போகணுன்னா இதர் நீங்கள் லோக்கல் நம்பர் பிளேட் இருக்க வண்டி போகணும், இல்லாட்டி உங்கள் ஓன் வெஹிக்கல் இந்த ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணோன்னா லோக்கல் டிரைவரை ஹையர் பண்ணிட்டு தான் வரணும். அவங்க லைசன்ஸை பார்த்து இவங்க லோக்கல் டிரைவரான்றதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து இந்த ரூட்டில் அனுப்புவாங்க. நீங்கள் ஊட்டிலேருந்து முதுமலைக்கு போகணுன்னா இந்த ரூட் தான் ஷார்ட்டு. இந்த ரூட்டு வந்து 35 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் கூடலூர் சைடு வந்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் கிட்ட வரும். நான் முதுமலை பேக்கேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த கல்லட்டி வழியாக போகணுன்ற மாதிரி தான் கேட்டு வாங்கியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு கூடலூர் சைடு போகலாமான்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, எனக்கு கல்லட்டி வழியாக தான் இறங்கணும், ஏறுறதும் கல்லட்டி வழியாக தான் இது பண்ணணும். நான் போனது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே போயிருந்தேன். ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த கல்லட்டியில் வந்து வியூஸ்லாம் தெரியாது. அதனால் வந்து இந்த வழியாக தான் இறங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து காலையில் போகிறீங்கன்னா வந்து நீங்கள் கூடலூர் சைடு போகும்போது கூடலூர் சைடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் கல்லட்டி வழியாக வரலாம். ஸோ தட் நீங்கள் இந்த வியூ பார்க்கலாம். பட் நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நீங்கள் முதுமலைக்கே போகிறீங்கன்னா நீங்கள் பெட்டர் போய் இறங்கும் போது இந்த கல்லட்டி இது பண்ணுறது தான். ஏன்னா ரிட்டன் வரும்போது எப்படியும் நைட் ஆகிடும், இருட்டில் வந்து ஒன்றுமே தெரியாது. நீங்கள் கீழே இறங்கும்போது ஜிக்ஸாக்காக ஒரு பெண்டு வரும், அது எஸ்கவ் பெண்டுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எஸ் மாதிரி வந்து நல்ல ஸ்டீப்பாக வந்து கர்வ்ஸ் இருக்குது, அதனால் எஸ் பெண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த எஸ் பெண்டை தாண்டிட்டிங்கனாலே வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் லேண்டுக்கு ரீச் ஆகிட்டீங்கன்ற மாதிரி சொல்லலாம். இங்கேருந்து வந்து எல்லாமே ஃப்ளாட் லேண்டாக தான் இருக்கும், வந்து எந்த ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஃப்ளாட் லேண்டு ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வர பெரிய வில்லேஜ் பார்த்திங்கன்னா மசனகுடி. இந்த மசனகுடி வந்து இந்த ரூட்டில் ரொம்ப ஃபேமஸான வில்லேஜ். இந்த பிரிட்ஜு கூட நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். மசனகுடி ஊட்டின்ற நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வரும், அதில் கூட இந்த மாதிரி பிரிட்ஜஸ் தான் வரும். அது எல்லாமே இந்த ரூட்டில் எடுத்தது தான். இந்த போர்டு வந்து நம்மளோட முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ற அஃபிஷியல் போர்டு. இந்த ரூட்டில் போகும்போது நீங்கள் நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம், லைக் மான் அதெல்லாம் நிறையவே பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மானை பார்ப்பீங்க. உங்களுக்கு லக் இருந்தால் யானையை பார்க்கலாம். ரொம்பவே லக் இருந்ததுன்னா லெப்பர்ட் டைகர் பார்க்கலாம். யானை, டைகர் எல்லாமே வந்து இதர் காலையில் பார்க்க முடியும், இல்லை ஈவினிங்லாம் பார்க்கணும். வெயில் ஏறும்போது அதெல்லாம் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதனால் மூமெண்ட் இருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களை பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மசனகுடி வரும். இந்த மசனகுடி வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி. இதில் நிறைய ஹோட்டல்ஸ்லாமும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் சாப்பிட்ணுன்னா அங்கே சாப்பிட்லாம். நாங்கள் லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டோம். இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குது. லேட் நைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது வரீங்கன்னா உங்களை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பிடிப்பாங்க. நம்ம குயிக்காக முதுமலை டைகர் ரிசர்வ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டைகர் ரிசர்வ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெரிய டைகர் ரிசர்வ்ஸ். இந்த டைகர் ரிசர்வில் வந்து மொத்தம் 162 டைகர்ஸ் இருக்குதுன்னு கணக்கெடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த டைகர் ரிசர்வோட ஏரியா பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோ பெருசு. இந்த டைகர் ரிசர்வ் வந்து
தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டோட பார்டரில் இருக்குது. இந்த முதுமலையிலேருந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற மைசூருக்கும் கிட்ட போயிடலாம், கேரளாவில் இருக்கிற வயநாடுக்கும் போகலாம், இங்கேருந்து ஊட்டிக்கும் போகலாம். எல்லாமே வந்து லெஸ் தென் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. இந்த முதுமலை டைகர் ரிசர்வில் தான் ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. இந்த கேம்பில் வந்து நிறைய யானைக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணுவாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஃபீட் பண்ணுறது வந்து பப்ளிக் பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுற ஏரியாவோட பேர் தெப்பக்காடு. இந்த தெப்பக்காட்டில் தான் இந்த எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. இந்த எலிஃபெண்ட் கேம்பில் இருக்கிற யானைலாம் வந்து இந்த ஆற்றுல குளிக்க வச்சுட்ருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து இதுதான் வந்து அந்த மசனகுடி ரூட்டு. நான் சொன்னேன்ல பார்த்தீங்கன்னா, ஊட்டிலேருந்து வர்றது இந்த கல்லட்டி வராமல் வர அந்த கூடலூர் சுற்றி வர வழி இதுதான். வந்துட்டு இதே தான் இந்த மைசூர் போகிற ஹைவே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டு குறுக்க வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி வரணும். பட் ரோடு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்த மாதிரி அந்த ஹேர் பின் பெண்டு வியூஸ் அந்த இதெல்லாம் இருக்காது. இந்த இது மசனகுடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த இதுக்குள்ளே வரமாட்டோம். ஸோ அதுதான் இது. இந்த ஜங்ஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் இருந்தது. இந்த டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு நம்ம ஜீப் சஃபாரியா இல்லை வேன் சஃபாரியான்ற மாதிரி எடுக்கணும். நாங்கள் சூஸ் பண்ணது வந்து வேன் சஃபாரி தான் எடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் சஃபாரி இருக்குது. ஒன்று வந்து ஜீப்பில் போகலாம். ஜீப் வந்து எக்ஸ்பென்சிவ் 4000 ப்ளஸ் வருது. டீட்டெயில் நான் போடுறேன். அது வேன் இருக்குது. வேன் பார்த்திங்கன்னா 340 ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 400 கிட்ட வரும். இந்த இது பார்த்திங்கன்னா வேன் சஃபாரி பார்த்திங்கன்னா சம் நம்பர்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு டிக்கெட்டே கொடுக்குறாங்க. நான் போய் பேர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என் பேரில் வந்து இவ்வளோ பேர் இருக்குன்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து சம் நம்பர் மினிமம் இவ்வளோ நம்பர் வேணும் போல். அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போ தான் டிக்கெட்டே இஷ்யூ பண்ணாங்க. வரைக்கும் இஷ்யூ பண்ணல, பேர் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அது வருதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லி 6 மணிக்கு தான் லாஸ்ட்டு சஃபாரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த டிக்கெட் கிடைக்குன்னு பார்ப்போம். நம்புவோம். டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் வந்து எந்த அனிமல்ஸ்லாம் கடைசியாக பார்த்தாங்க, எவ்வளோ பார்த்தாங்க, அந்த டீட்டெயில் இருந்துச்சு. சஃபாரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். வேன் சஃபாரின்னா பர் ஹெட் 340யும், ஜீப் சஃபாரின்னா நீங்கள் மொத்த ஜீப்பும் தான் எடுக்க முடியும். அதுக்கு வந்து 4000 ப்ளஸ் பர் ஹெட்டுக்கு 130 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஜியோ சிக்னல் மட்டும் கிடைக்கும், ஏர்டெல் சிக்னல் கிடைக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. ஜிபே நம்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த வேனில் தான் நம்ம போக போகிறோம். இந்த வேனில் வந்து மொத்தம் 24 பேர் கிட்டே போகலாம். இந்த வேனில் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து எடுத்துட்டாங்க. இந்த சஃபாரி கொஞ்சம் தூரம் மெயின் ரோட்லேயே போகும். இங்கேருந்து டுவர்ட்ஸ் ஊட்டி போகிற அந்த மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரைட்டில் உள்ளே போயிடுவாங்க. ரைட்டில் போகும்போது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த தேக்கு மர காடுங்களாக தான் இருக்கும். தேக்கு மர காடு, அப்புறம் நிறைய ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். ரோடு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமல் வந்து இந்தியன் கவர். இதை நிறைய பேர் வந்து பைசன்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து பைசனே கிடையாதான், இது இந்தியன் கவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒத்த காட்டு யானையை பார்த்தோம். இந்த காட்டு யானை தனியாக மேய்ஞ்சிட்டே இருந்தது. நாங்கள் போய் வேனில் போயிட்டு சத்தம் போட்டுருந்தாங்க. அப்பயும் அது பாட்டுட்டு வந்து மேய்ஞ்சிட்டே இருந்தது. நம்மளை வந்து அது பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அது பாட்டுட்டு தனியாக சாப்பிட்டுட்டு அது பாட்டுட்டு மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு. நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எந்த சஃபாரி போனாலும் வந்து சத்தம் போடாதீங்க. நீங்கள் போடுற சத்தம் வந்து அனிமலுக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். நாங்கள் போன வேனில் வந்து இருக்கிறவங்க வந்து பயங்கரமாக சத்தம் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு யானை பார்த்ததுக்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட டிரைவர் வந்து ஓரளவுக்கு சொல்லிகிட்டே வந்தார். ஒரு லெவலுக்கு மேலே அவர் வந்து கடுப்பாயிட்டு வண்டியை நிறுத்திட்டு எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க, ஃபாரஸ்ட்டில் வந்து இவ்வளோ சத்தம் போட்டிங்கன்னா அனிமல்ஸ் வந்து பயந்துடும், அதனால் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் பெருசாக அனிமல் பார்க்கவே முடியல. பார்த்தது வந்து இது வரைக்கும் ஒரு யானை, அதுக்கப்புறம் மான் மட்டும் பார்த்தோம். இந்த இடத்துல மான் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு 50-60க்கு மேலே வந்து மான் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்துடுது. அது வந்து லெப்பர்டை பார்த்துட்டு ஒரு நாய்ஸ் மேக் பண்ணுச்சு. அதை கேளுங்க எப்படி இருந்துச்சுன்னு. பக்கத்தில் ஏதாவது டைகர் ஆர் லெப்பர்டு இருந்ததுன்னா இந்த மான் இந்த மாதிரி சத்தம் போடுமா, அட்டாக் நடக்க போகுதுன்றதை வந்து சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சவுண்ட் போடுன்னு சொன்னாங்க. எங்கள் டிரைவர் என்ன சொல்லி அவங்க கூட வந்தவங்க வந்து சத்தம் போடுறதை நிறுத்தவே இல்லை. இந்த சத்தம் போடுறதுனால என்னவே தெரில, டைகர் ஆர் லெப்பர்டு வந்து வெளியே வந்து இந்த மான் அட்டாக்கே பண்ணல. நாங்கள் அட்டாக்லாம் நடக்கும் அதை பார்க்கலான்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்களோட லக்கு ஒரு லெப்பர்டை பார்த்தோம். ஒரு லெப்பர்டு வந்து லெஃப்ட் சைடில் மரத்தில் படுத்துட்டு இருந்தது. அது வந்து நாங்கள் பறதை வந்து பெருசாக கண்டுக்காமல் அது பாட்டுட்டு படுத்துட்டு இருந்தது. நாங்கள் அது முழிச்சிட்டு தான் இருந்தது. முழிச்சிட்டு நாங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தது. நல்ல காலம் எங்கள் கூட வந்த க்ரௌடு வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக சத்தம் போடாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் லெப்பர்டும் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே அங்கேயே இருந்துச்சு.
ஃபஸ்ட் டைம் வந்து ஃபாரஸ்ட் சஃபாரி போகிறேன். ஃபாரஸ்ட் சஃபாரி போய்ட்டு எதுவுமே பார்க்க முடியலன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. கடைசியாக அந்த லெப்பர்டு வந்து திங்ஸை மாற்றிருச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அதை பார்த்து முடிக்கும்போதெல்லாம் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நம்மளோட சஃபாரி டைம் வந்து 1 ஹவர்ன்றதுனால அதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி போன பைக்காரா ஃபால்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட் ப்ளஸ் இந்த முதுமலை எல்லாம் சேர்த்து 3500 ஆச்சு கேபுக்கு. நான் கேப் டிரைவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எலிஃபெண்ட் கேம்ப் அப்புறம் எலிஃபெண்ட் ஃபீடிங் பற்றி வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.